காசி விஸ்வநாதர் கோயிலில் குடமுழுக்கு நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் குடமுழுக்கு நடத்த நேற்று விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று நீக்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, இந்த வழக்கின் பின்னணி என்ன? உத்தரவின் போது நீதிபதி தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நிச்சயமாக தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்றாக தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலுடைய பழமையான கோவில் என்பதால் இந்த திருக்கோவிலை சீரமைப்பதற்காக தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கி உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த சீரமைப்பிற்கு பிறகு கோவிலுடைய குடமுழுக்கு பணி என்பது நடைபெறும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. தற்போது 7ஆம் தேதி அந்த கும்பாபிஷேகத்திற்கான முழு ஏற்பாடுகளையும் தமிழக அரசு செய்து வந்திருந்த நிலையில் கோவிலுடைய திருப்பணிகள் என்பது முறையாக செய்யப்படவில்லை. அங்கு அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளனர். எனவே இந்த கோவிலுடைய குடமுழுக்கிற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றுதான் தென்காசியை சேர்ந்த நம்பிராஜன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை தான் நேற்று விசாரணை செய்த நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் ஸ்ரீமதி ஆகியோர் அடங்கிய அமர்வு இது திருப்பணிகளில் திருப்தி இல்லை என கூறி இந்த கோவில் கும்பாபிஷேகத்திற்கு இடைக்கால தடையும் விதித்திருந்தனர். இந்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இந்த திருப்பணி நடத்த வேண்டும் என்பது நீதிபதிகளிடம் முறையிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு இன்று பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய விசாரணையின் போது தமிழ்நாடு அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் ஆஜராகி திருப்பணிகளுடைய கோவிலுடைய சீரமைப்பு பணிகள் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இந்த கோவிலுடைய பணிகள் அனைத்து ஆவணங்களையும் நீதிபதிகள் முன் தாக்கல் செய்திருந்தார். மேலும் குடமுழுக்கிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கால பூஜைகள் துவங்கப்பட்டு விட்டது. எனவே இந்த தடையை நீக்க வேண்டும் என அவருடைய வாதத்தை வைத்திருந்தார். இந்த வாதத்தை ஏற்றுதான் தற்போது நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த குடமுழுக்கிற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவு பிறப்பித்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே விதித்த உத்தரவின்படி சென்னை IIT நிபுணர்கள் குழு ஆய்வு செய்ய வேண்டும். அது மட்டும் மேலும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் குழுவும் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்து தற்போது இந்த கோவில் குடமுழுக்கிற்கான இடைக்கால தடையை நீக்கியும் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். நன்றி ரஃபீக் ராஜா, விவரங்களை வழங்கியமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.